ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எஸ்பி பாலகிருஷ்ணன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அவருடன் எமது செய்தியாளர் பிராங்க்லின் விஜய் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் திசையின் விலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் எஸ்பி பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்று காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து தனது பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ திசையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது திசையில் வரவேற்பு? திசையாளர் ஒரு அருமையான ஒரு வரவேற்பு. பாரதிய ஜனதா கட்சி மூலம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த ஒரு இதை வரவேற்பை நல்லா கொடுத்துருக்குறாங்க. இதை போல் இவங்க வாக்களிக்கிறது வர இந்த வருகிற 23ஆம் தேதி வர இந்த உற்சாகத்தோடு எங்களுக்கு வாக்கு தருவாங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க முகத்தில் எங்களுக்கு தெரியுதுங்க. இப்போ இந்த பகுதி மக்கள் ஏதாவது உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்களா? நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த பகுதி மக்கள் உங்கள்கிட்ட எதுவும் கோரிக்கை வச்சாங்களா? ஆமாம், அதாவது ஒரு 3-4 கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இந்த பகுதிக்கு விவசாயத்துக்கான ஒரு ஆதாரத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். கருமேனியார் திட்டத்தை உடனடியாக நீங்கள் செயல்படுத்தி கொடுக்கணும். வெள்ள நீர் கால்வாய் நீங்கள் உடனடியாக நீங்கள் செயல்படுத்தி கொடுக்கணுங்கிற முதல் கோரிக்கை அவங்களுக்கு விவசாயிகளுக்கான கோரிக்கை தான் முதல் கோரிக்கையாகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த பகுதி நீங்கள் வறட்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எல்லா இடத்தையும் நீங்கள் இப்போ வெள்ளையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஒரு வறட்சி. நீங்கள் இந்த பகுதியை மாதிரி வறட்சி எங்கேயும் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற ஒரு 60 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு மாவட்டம் அழகான எப்படி ஒரு செழிப்பாக இருக்குங்கிறத பார்ப்பீங்க. அங்கே இருக்கிற தண்ணியை இங்கே கொண்டு வந்து சேர்த்தாலே ஒரு செழிப்பான ஒரு தாலுகாவாக அங்கே மாறிடும். அதனால் அது ஒன்று. இது போக இந்த கோரிக்கையை அவங்களுக்கு ஒரு பேருந்து நிலையம் அமைக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை கண்டிப்பாக செய்யணும். நம்ம அவங்க சொல்கிறத மட்டும் இல்லை, நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக நம்மளாலே செய்து கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று. அந்த பேருந்து நிலையம் கண்டிப்பாக நம்ம செய்து கொடுக்கணும். அதே மாதிரி மருத்துவமனை இங்கே இல்லை, ஒரு தரமான மருத்துவமனை கிடையாது. இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஒரு 30,000 பேர் இந்த இதில் மட்டும் வசிக்கிறாங்க. 30,000 பேருக்கு மேலே வசிக்கிறாங்க. இந்த பகுதியில் ஒரு தரமான மருத்துவமனை கிடையாது. அந்த மருத்துவமனை அங்கே டாக்டர் கிடையாது. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் இங்கே மருத்துவமனை இருக்குது. இதையும் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு எத்தனை மக்கள் இருக்காங்களோ அத்தனை மக்களுக்கு இவ்வளோ டாக்டர் அப்படிங்கிற ஒரு முறையில் என்ன செய்ய வேணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்து கொடுப்போம். இந்த 3 கோரிக்கையும் உடனடியாக நாங்கள் செய்வோம். பேருந்து நிலையம், மருத்துவமனை, அதே மாதிரி எங்களுக்கு விவசாயிக்கான கால்வாய், விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நாங்கள் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி இந்த மக்களுக்கு மருத்துவமனையும் சுகாதாரம் வேணும். குடிநீர் பிரச்சனை இங்கே நிறையா இருக்குது. இதையும் உடனடியாக நாங்கள் தீர்த்து கொடுப்போம். இது எங்களுக்கு ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்தில் இந்த 3 இதுவுமே நாங்கள் முடிச்சு கொடுப்போம் கண்டிப்பாக. அப்புறம் இந்த பகுதியில் நிறைய முருங்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகள் எதுவும் கோரிக்கை வச்சுருக்காங்களா? அந்த விவசாயிகளுக்கான திட்டம் எதுவும் வச்சுருக்கீங்களா சார்? சரி, கோரிக்காட்டு வைக்காட்டாலும் கூட எனக்கு தெரியும். இந்த முருங்கைக்காய்கள் இங்கே வீணாக போகுது அப்படிங்கிறது நானே கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கூட ஒரு சில நேரம் எனக்கு ஒரு 2 டன் முருங்கைக்காய் வேணும் அப்படின்னாக்கா கிலோ 2 ரூபா 3 ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி லோக்கலில் அப்படி கிடைக்குது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு விலையை கொடுத்து அந்த விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் சூழ்நிலை ஆகிடுது. அதுக்காக நானும் அந்த விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய அளவில் ஒரு பதப்படுத்தக்கூடிய ஒரு குளிர்சாதனம் பதப்படுத்தி ஒரு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் ஒரு திட்டத்தை நாங்கள் அதையும் செயல்படுத்துவோம். அந்த விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொடுப்போம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் திசையிலிருந்து பிராங்க்லின் விஜய்.